நான் துபாய் வந்ததுலேருந்து எனக்கு இந்த ரூம்லேருந்து தான் என்னோடய ஜேர்னியே ஸ்டார்ட் ஆச்சு. இது வந்து எனக்கு ஒரு ஸ்பெஷலான வீக்கெண்டு. துபாயில் ஒரு லாஸ்ட் வீக்கெண்டு மாதிரி. இந்த வீக்கெண்டில் என்னடா நீ ஸ்பெஷலாக பண்ண போகிற அப்படின்னு கேட்டால், ஸ்பெஷலான ஒன்றும் பண்ண போதில்லை, நாமளாக தான் இது பண்ண போகுது. பட் ஒரு சில விஷயங்கள் வந்து உங்க கூட ஷேர் பண்ணணுன்னு நினைக்கிறேன். ஸோ சாப்பாடு வாங்க கீழே போகணும். அப்படியே கீழே போயிட்டே பேசுவோமா? உங்களுக்கு இந்த மாதிரி லைஃப்பில் எதாவது மொமெண்ட் இருக்கா? ஒரு பக்கம் எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும், இன்னொரு பக்கம் ஒரு பயம் இருக்கும், அப்படியே ஒரு மாதிரி கன்ஃபியூஷனாக இருக்கும்ல, அந்த மாதிரி என்ன மொமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். துபாய் வந்து பல வருஷம் ஆயிடுச்சு. ஸ்டார்டிங்கில் எதுவுமே ஈஸியாக இல்லை. புது கண்ட்ரி, புது பீப்புள், புது ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு நினைக்கும் போது ஒரு மாதிரி பயமாகவும் இருந்துச்சு, அதே சமயம் அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்டாகவும் இருந்துச்சு. ஸோ ஓகே, இது எல்லாமே நமக்கு வந்து ஒரு மிக்ஸ்டு ஃபீலிங்காக இருக்குது. இங்கே துபாயில் நீ என்ன கற்றுக்கிட்ட அப்படின்ட்டு யாராவது கேட்டால், துபாய் வந்து எனக்கு நிறைய கற்றுக் கொடுத்துச்சு. ஒர்க் ப்ரெஷர் இருந்துச்சு, காசு பிரச்சனை இருந்துச்சு, சம்டைம்ஸ் ரொம்ப லோன்லினஸாக இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு பிரச்சனையை நான் ஓவர் கம் பண்ணும்போது அதில் ஒரு சில விக்ட்ரிஸ் கிடைக்கும் தெரியுமா, அது எல்லாமே இங்கே ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணப்பட்டுச்சு எனக்கு. ஸோ அப்படி இருக்கிறப்போ இந்த ரூமு, இந்த சிட்டி, இதெல்லாம் வந்து ஜஸ்ட் ஒரு பிளேசஸ் மட்டும் கிடையாது. என்னோடய ஜேர்னியில் இது ஒரு மெமரிஸு. நீங்கள் எந்த கண்ட்ரிலேருந்து பார்க்குறீங்க, எந்த கண்ட்ரி, எந்த சிட்டி வந்து உங்களால் வந்து ஈஸியாக ரிலேட் பண்ணிக்க முடியும் அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு வந்து ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கிறான், ஹரின்னு சொல்லிட்டு. நான் அவங்ககிட்ட இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கிறேன், மச்சான் நான் இந்த மாதிரி நான் துபாய் போகணுண்டா, லைஃப்பில் ஒரு வாட்டியாவது நான் இந்த புஜ் கலிஃபாவை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி அப்போத்துலேருந்தே ஒரு மேனிஃபெஸ்டேஷன் இருக்கும். ஏன்னா இந்த சிட்டி வந்து என்னோடய ஒரு ட்ரீம் மாதிரி. இந்த காலேஜ்லாம் முடிச்சுட்டு அங்கே சென்னையில் வேலை பார்த்துட்டு இருந்தேன். சரி, துபாய் போகிற ஒரு சான்ஸ் நமக்கு கிடைக்குது, அந்த சான்ஸை எதுக்காக நான் வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. ஸோ அப்போத்துலேருந்தே அந்த மேனிஃபெஸ்டேஷன் பண்ணும்போது இங்கே துபாய் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் அந்த புஜ் கலிஃபாவை பார்க்குறேன், எனக்கு வேலை கிடைக்குது, ஃபர்ஸ்ட்டு சேலரி வாங்குகிறேன், சேலரி எல்லாமே வாங்கிட்டு ஊருக்கு காசு அனுப்புறது, இந்த மாதிரி சின்ன சின்ன மொமெண்ட்ஸ் தான். ஆனால் அது எல்லாமே ரொம்ப இப்போ பெரிய மெமரிஸாக ஆகிடுச்சு. நம்ம எல்லாருக்கும் அப்ராடு போகும்போது ஒரு ஃபீலிங் ஒன்று இருக்கும், என்னென்னா இந்த மாதிரி வெளிநாட்டுக்கு போகணும், நல்லா சம்பாதிக்கணும், நல்லா வந்து ஃபேமிலி நல்லா பார்த்துக்கணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம கனவு அது எல்லாமே இருக்கும். பட் யாரும் சொல்லாத ஒரு சைடு இருக்குது. அது என்னென்னா, அதான் அந்த லோன்லினஸ்ஸு. நல்லா சம்பாதிப்போம், ஃபேமிலியை நல்லா பார்த்துப்போம், பட் நம்மளோட சைடு எப்படி இருக்கும்னா, ஃபேமிலி மூமெண்ட்ஸை மிஸ் பண்ணுவோம். எதாவது ஃபங்க்ஷனு, எதாவது வந்து செலிப்ரேஷன்ஸு, ஃபெஸ்டிவலு, இது எல்லாமே மிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறோம். அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது, இதுக்கு பேர் தான் சாக்ரிஃபைஸுன்னு. அப்போ புரியல, இப்போ புரியுது. நிறைய பேர் என் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், என் கொலீக்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து இப்போ ஒரு விஷயம் கேட்குறாங்க, அப்பாவாக போகிற எப்படி ஃபீல் பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அது அந்த ஃபீலிங் வந்து என்னால் சொல்ல முடியல. ஒரு பக்கம் அப்படியே எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது, இன்னொரு பக்கம் ஒரு சில கொஷின்ஸ் வந்து மண்டைக்குள்ளே ஓடிட்டே இருக்குது. ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து எப்படி இருக்கும், ஓகே அடுத்த கட்டத்தில் அப்பாவானதுக்கப்புறம் லைஃப் எப்படி இருக்கும், ஒரு நல்ல அப்பாவாக இருப்போமா மாட்டோமா அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட கொஷின்ஸ் வந்து மண்டைக்குள்ளே ஓடிட்டே இருக்குது. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் எனக்கு ஷுவராக தெரியும், என் குழந்தைக்கு எல்லாமே வந்து பெஸ்ட்டாக கொடுக்கணும் அப்படின்றது மட்டும்தான் மைண்டில் ஓடிட்டு இருக்குது. அதே சமயம் அது ஒரு ஆசையாகவும் இருக்குது. நீங்கள் ஒரு பேரண்ட்டாக இருக்கீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் எல்லாத்தையும் படித்து நானும் தெரிஞ்சுக்கிறேன். சரி ப்ரோ, இதெல்லாம் கரெக்டாக தான் சொல்கிறீங்க, இது ஏதோ ஸ்பெஷலான வீக்கெண்டுன்னு சொன்னீங்களே, அதை என்னன்னு கேட்குறீங்களா? அது என்னென்னா, ஆக்சுவலாக இந்த வீக்கெண்டு தான் ஓகே லாஸ்ட் வீக்கெண்டு பிஃபோர் ஐ எம் கோயிங் டு பி அ டேட். ஏன்னா அடுத்த வீக்கெண்ட் வந்து இந்தியா போகிறேன். ஸோ அதுக்கு சாக்லேட் வாங்க தான் இப்போ போயின்னு இருக்கேன். ஷாப்பிங் vlog அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று தனியாக போகலான்னு தான் பார்த்தேன். ஆனால் என்ன பண்ணேன், நான் ஒட்டு மொத்தமாக வாங்காமல் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சிறு எப்பப்பெல்லாம் தோணுது அப்பப்பெல்லாம் வாங்கி அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். ஸோ அதை வந்து ஒரு vlog-ஆக போட முடியல. இப்போதைக்கு சாக்லேட் மட்டும் ஒரு 1 kg 2 kg பாப்பா வந்ததுக்கப்புறம் போய் சாக்லேட்லாம் எல்லாருக்கும் கொடுக்கணும்ல. ஸோ அதுக்காக 2 கிலோ சாக்லேட் வாங்க போகிறேன். ஏரியா வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷலு. ஏன்னா இங்கே வந்து தான் நான் நிறைய விஷயங்கள் நான் யோசித்தேன், நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டேன். எவ்வளோ விஷயங்கள் வந்து என் லைஃப்பில் சேஞ்ச் ஆனது இந்த ஏரியா தான். ஐ மீன் இந்த ஏரியானா இந்த தெரு கிடையாது, இந்த ஏரியா கராமா. ஏன்னா நான் இங்கே துபாய் வந்து என்ன அச்சீவ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டால், மேபி பர்ஃபெக்ட் லைஃப்லாம் இல்லை, பட் நான் திரும்பி பார்த்தா இங்கே நான் வரும்போது 1% வந்தேன். பட் இப்போ போகும்போது ஒரு ஃபேமிலியாக, ஒரு இந்தியன் ஹஸ்பண்ட் இன் துபாய், நவ் பிகமிங் எ ஃபாதர் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இருங்க, என் ரூம்மேட்டு கால் பண்ணுறாரு. ஹலோ. ஓ சுப்பேசரா, 1 செகண்ட் வெயிட் பண்ணுங்க. துபாயில் உங்களோட ஃபேவரட் மெமரி என்ன? ஃபர்ஸ்ட் ஜாபா, ஃபர்ஸ்ட் சேலரியா, இல்லை ஃப்ரெண்ட்ஸா? எதுவாக இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நானும் படித்து தெரிஞ்சுக்கிறேன். இந்த ஜேர்னியில் என் கூட இருந்த எல்லாருக்குமே ரொம்ப பெரிய தேங்க்ஸ். நான் ஃபஸ்ட்டு போட்ட ரூம் டூர் வீடியோஸ்லேருந்து, அதுக்கப்புறம் ஜாப் ரிலேட்டடாக போட்டேன், அதுக்கப்புறம் எங்களோட லைஃப் ஸ்டைலை பற்றி போட்டோம், எல்லாம் நிறைய விஷயங்கள் நான் இந்த சேனல் நான் போட்டிருக்கேன். எல்லாத்துக்குமே உங்களோட சப்போர்ட் எல்லாமே வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ எல்லாத்துக்குமே ரொம்ப பெரிய தேங்க்ஸ். சாக்லேட் வாங்குகிற கடைக்கு வந்துட்டேன், வாங்குவோமா?
பார்த்தீங்களா இங்கே ஏகப்பட்ட வெரைட்டி சாக்லேட்ஸ் இருக்கும். இங்கே துபாய் சாக்லேட், இந்த குனாஃபா சாக்லேட்லாம் சொல்லுவாங்க தெரியுமா, இதுதான் லூஸில் விற்பாங்க. ஸோ இந்த மாதிரி வெரைட்டியெல்லாம் இருக்கும். சாரி, இந்த வரைக்கும் பார்த்தீங்களா, இதெல்லாம் வேறு லெவல் சாக்லேட்டுங்க. ஓட் ஸ்டாக்கோ இது ரீசெண்டாக இப்போ தான் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன், செம்மையாக இருக்கும். இந்த மாதிரி கடைங்களுக்கு வரும்போது ஒரு ப்ளஸ் அட்வான்டேஜ் என்ன தெரியுமா, இந்த சாக்லேட்ஸ்லாம் நீங்கள் வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு வாங்கிக்கலாம். நார்மலாக சூப்பர் மார்க்கெட்டு இல்லை வந்து ஏதாவது ஷாப்பிங் மால்லாம் போய் வாங்கினா இதெல்லாம் பண்ண முடியாது. பட் இங்கே பண்ணலாம். ஞாபகம் இருக்கா, சின்ன வயசில் சாப்பிடுவோமே. वाओ 1 किलो ये भी ये मिक्स डाल दो आएगा. எல்லா வகையான சாக்லேட்ஸும் இங்கே அவைலபிளாக இருக்கும், நட்ஸ்லேருந்து. ஓகே पेमेंट मत करना. வீடியோ एक तुम कर देना, கேட்டுக்கிறேன். मैं कर दूंगा. சில பேருக்கு வந்து मम्मी अपनी கடையில் வீடியோ தான் பிடிக்காதுல்ல, அதனால் நான் இப்போ கேட்டுக்கிறேன். இது வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். நல்லா இருந்துச்சுன்னா ஒரு 2 கிலோவாக கூட வாங்கிட்டு போயிடலாம். நிறைய பேர் வந்து பார்ப்பாங்க. ए इधर इधर ஆகுப்பா, உள்ள இந்த ஸ்டஃபிங்கோட है तेरा ही है ना. உண்மையிலே நல்லா இருக்குது. மிக்ஸ்டு 1 kg. स्टॉप कर रहा है. पैसा कैसे भाई हमारा कार्ड नहीं चलता. इसका कितना कार्ड हुआ नहीं? खाली? नहीं ओनली ये सिंगल 20 ஏடிஎம் கிதர் आई थिंक ओनली 20. கராமா சென்டர். हां कारमा सेंटर है इधर ஓகே, ஐ வில் பிரிங் கேஷ். கார்டு இல்லையாங்க, வாங்கலான்னு பார்த்தா. पूरा 50. சரி ஓகே, நம்ம ஏடிஎம்மில் போயிட்டு கார்டு எடுத்துன்னு வந்துடுறேன். ஏடிஎம்மில் போய் கார்டுன்றப்பாங்க, ஏடிஎம்மில் போய் கேஷ் எடுத்துன்னு வந்துடுறேன். கேஷ் எடுத்துன்னு வந்துட்டு அதுக்கப்புறமேட்டா வந்து வாங்கிக்கலாம். ஓ, என்ன சொல்லிட்டு இருந்தேன். இந்த ஜேர்னியில் என் கூட இருந்த எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். எவ்வளோ வீடியோஸ் நான் போட்டுருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த யூடியூப் நான் ஆரம்பிக்கிறப்போ எனக்கு ஒரே விஷயம் தான் மைண்டில் இருந்தது. இது எல்லாமே வந்து என்னோடய மெமரிஸை நான் வந்து ஒரு கேப்சர் பண்ணுற ஒரு பிளாட்ஃபார்மாக தான் பார்க்குறேன். இந்த வீடியோஸ்க்கெலாம் வந்து வியூஸ் வருதா இல்லையா அப்படின்றலாம் எனக்கு மேட்ரே கிடையாது. ஒரு சில வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 7,000 8,000 வியூஸ்லாம் போயிருக்கு. ஒரு சில வீடியோஸ்லாம் 30,000 வியூஸ்லாம் போயிருக்குது. பட் அதெல்லாம் வந்து எனக்கு ஒரு பெரிய மேட்ரான்னு கேட்டிங்கன்னா அது ஒரு பெருசாகவே தெரியல. இப்போ லாஸ்ட்டாக அந்த ஸ்கை டே வீடியோ போட்டேன். ஸ்கை டேவில் பார்த்தீங்கன்னா ஒரு 300 to 350 வியூஸ் தான் போயிருந்தது. இந்த வீடியோவை நான் வந்து ஒரு 10 வருஷம் கழித்து நான் இந்த வீடியோவை நான் எடுத்து பார்க்குறேன்றப்போ எனக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக ஃபீல் ஆகும். இந்த டைமில் நான் துபாயில் இருந்தேன், இந்த டைமில் வந்து நான் அப்பாவாக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதை நினச்சி நான் ஃபீல் பண்ணி துபாயில் தெருவில் நடந்துருந்தேன் இப்படின்ற மாதிரிலாம் யோசித்து பார்ப்பேன். ஸோ அப்படி இருக்கிறப்போ எனக்கு இந்த நம்பர்ஸ்லாம் ஒரு மேட்டராக தெரியல. பட் ஐ எம் ரியலி கிரேட்ஃபுல் பிகாஸ் எவ்வளோ பேர் ஜென்யூனாக கேர் பண்ணி நிறைய பேர் வந்து கேட்குறீங்க, அக்கா எப்படி இருக்காங்க, எல்லாம் ஓகேவா. நிறைய பேருக்குலாம் எனக்கு தெரியாது, ரைட்டா, இப்போ தானே ஸ்டார்ட் பண்ணி இப்போ தானே பண்ணிகிட்டு இருக்கோம். பட் ஸ்டில் கொஞ்சம் பேராக இருந்தாலுமே அக்கறையில் கேட்குறாங்கன்னு நினைக்கிறப்போ ஒரு மாதிரி ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. அண்டு இன்னொரு விஷயமும் நான் தேங்க் பண்ணி ஆகணும். ஃபர்ஸ்ட் பேமெண்ட் யூடியூப்லேருந்து ஒரு ஃபர்ஸ்ட் பேமெண்ட் வந்து வர மாதிரி இருக்குது. வந்ததும் சொல்கிறேன் என்ன பண்ண போகிறோன்ட்டு. இங்கே நடந்து வந்துட்டு இருந்தேன்னா அதை ஒரு போஸ்டரை பார்த்தோன்னே செம்மையாக கோவம் வந்துடுச்சு. என்ன தெரியுமா, இருக்குங்களா, ஸ்பெஷல் வெஜ்ஜு ஷவர்மாவாம். வெஜிடேரியனில் யாராவது ஷவர்மா சாப்பிடுவாங்களா? உங்களுக்கு ஷவர்மா சாப்பிடணும் போல் இருந்ததுன்னா சிக்கனில் பீஃபில் நிறையா சூப்பராக கிடைக்குது. வெஜ்ஜில் பண்ணி ஷவர்மா அசிங் பார்த்திங்கன்னா செம்ம டென்ஷன் ஆகிடுவேன். நோ, एक मार दो टुकड़ा. அதே மாதிரி ஒரு சில பேர்லாம் இருக்கானுங்க வெஜ்ஜு ஃபிஷ் ஃப்ரை. என்னடா என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா எல்லாரும்? நான் வெஜ்ஜு ஃபிஷ் ஃப்ரைனா புரியல. என் ஃப்ரெண்ட்ஸே இருக்காங்க, ஒரு 2-3 பேர் இருக்கிறானுங்க. வெஜ்ஜு ஃபிஷ் ஃப்ரை, வெஜ்ஜு ஆம்லேட்டு. ஏன்னா நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா சாப்பிடுங்க, வெஜ்ஜை ஏன்டா நான்வெஜ்ஜாக மாற்றுறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அங்கே சாக்லேட் வாங்கலான்னு போனேன், கட்சியில் அது வேலைக்கு ஆகலை. நாளைக்கு ஆஃபீஸ்லேருந்து வருமா அப்படியே வாங்கிக்கிறேன். இப்போ டின்னர் வாங்கணும். டின்னர் வந்து இந்த கடையில் தான், தி ஹாட் கிளப். இங்கே தான் சரி ஓகே ஒரு கிரில் சிக்கன் வாங்கிக்கலாம், ஆஃப் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி வந்துட்டோம். செம்மையாக வர பசி இருக்குதா, போயிட்டு கிரில் சிக்கன் சாப்பிட்லாம். शर्मा कॉम्बो. ஆஹா, சுற்றுன்னு சுற்றுறாப்லையே.
இங்கே அதே மாதிரி ஷவர்மாவும் நல்லாயிருக்கும். ஷவர்மா கிரில்லு இது எல்லாமே இந்த கடையில் சூப்பராக இருக்கும். நீங்கள் அப்படியே வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ரொமோஷன்லாம் கிடையாது, சும்மா என்னோடய சஜஷன். ட்ரை பண்ணி பாருங்கள், ஜாலியாக இருக்கும். ஃபுட்டு வாங்கியாச்சு. ஸோ அப்படியே வீட்டுக்கு போயிட்டு விறுவிறுன்னு சாப்பிட வேண்டியதுதான். ஸோ உங்ககிட்ட வந்து நான் ஒரு சில கொஷின்ஸ்லாம் இருக்குது. உங்களோட தாட்ஸ் நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பேரண்ட்டாக இருப்பீங்க. அப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கும், உங்களுக்கு ஒரு தாட் இருக்கும், உங்களுக்கு நிறைய கொஷின்ஸ்லாம் இருக்கும். என்ன மாதிரிலாம் நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்ட்டையும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஸோ மச். உங்களோட லவ், நீங்கள் காமிக்கிற சப்போர்ட்டு, இது எல்லாமே வேறு லெவலு. நீங்கள் வேறு லெவலு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப வந்து வீடியோ பார்த்துட்டு ஒரு அக்கறையாக கேட்கறதுலாம் வந்து எல்லாராலையும் பண்ண முடியாது. ஆனால் நீங்கள் அதை பண்ணுறீங்க. தேங்க்யூ ஸோ மச். திஸ் இஸ் இட். ஒரு சில விஷயங்கள் நான் பேசணும்னு நினச்சேன், பேசிட்டேன். அடுத்த vlog டைரெக்டாக இந்தியா தான். இந்தியாவில் போய் உங்களை மீட் பண்ணுறேன். ஐ வில் சீ இன் another வீடியோ. அது வரைக்கும் பாய்.